ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். ஃபஸ்ட்டு என்னோடய சேனலுக்கு நீ வந்திருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லிக்கிறேன். உங்களால் தான் பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் நான் வந்து ரீச் பண்ணிக்கிறேன். ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி நம்ம எது ரிலேட்டடாக ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தா கோரா ஹெல்த்தில் தான் போயிட்டுருக்கு. ஃப்ரெஷர்ஸ் வந்து என்னென்னா கேட்டிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தா இதுக்கு எலிஜிபிள் யாருன்னு சொல்லி பார்த்தா லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் பெங்களூர். சப்போஸ் என்னென்னு சொல்லி பார்த்தா நான் லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட் யாராவது சிபிசி சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இன்னும் ஜாப் போகாமல் இருந்தீங்கன்னா அந்த கோரா ஹெல்த்தில் போய் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட் வந்து சிபிசி சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தா அவங்க வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியா என்னன்னு சொன்னால் 28 இயர்ஸ். ஓகேவா? எனக்கு ஏஜ் வந்து இப்போ தான் 28 ஆகுது. ஆனால் நான் இன்னும் வேலைக்கே போகல. பட் ஆனால் நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் தான். ஆனால் நான் ஃப்ரெஷராக தான் இருக்கேன் அப்படின்ற யாராக இருந்தாலும் சரி தான் இந்த ஜாபுக்கு தாராளமாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்குறது ஃபுல்லாகவே நான் லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட்க்கு நான் ஜாப் தான் பார்க்க போகிறேன். லைஃப் சயின்ஸ்க்கு இந்த எதுவுமே கிடையாது. அது என்ன மாதிரி முடிச்சிருக்கோங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி முடித்தவங்களுக்கு, சப்போஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு இன்னும் ஜாப் போகாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே ஆக்சுவலாக இது ஒரு கம்பெனி வந்துன்னா மதுரை லொக்கேஷனை ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹியர் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதர்வைஸ் என்னென்னா கம்பெனி செக் பண்ணிட்டு டேரெக்டாகவே வாக்-இன் இன்டர்வியூ போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போதைக்கு வாக்-இன் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. அதே மாதிரினா ரீசன் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். ஓகேவா? கேண்டிடேட் வாங்க நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சர்வீஸ் மேனேஜருக்கு தான் இப்போதைக்கு என்னென்னா ரெக்குவயர்மெண்ட் வந்து என்னென்னா போயிட்டுருக்கு. கம்பெனி நேம் என்னென்னா அசோக் லியாலேண்ட். ஓகேவா? ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் யாராவது என்னென்னா சர்வீஸ் மேனேஜர் ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த கம்பெனி இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பைத்தான் டெவலப்பருக்கு தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஓகேவா? இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்கள். லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான். கம்பெனி நேம் வந்து கனெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த கம்பெனி இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட்ஸிஸ். ஓகேவா? ஆக்சுவலாக இது என்னென்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் நான் வாய்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஆக்சுவலாக ஃப்ரெஷருக்கு தான் இது வந்து எலிஜிபிள். இதில் நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமெயில் அண்ட் சேட் சப்போர்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் வந்து என்னென்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து என்னென்னா அஸ்வின்ன்ற அவங்களுக்கு வந்து என்னென்னா ஷேர் பண்ணுங்கள். அதுவே சொன்னால் டேரெக்டாகவே நான் வாக்-இன் இன்டர்வியூ போங்க. பட் ஆனால் இன்டர்வியூ டேஸ் என்னன்னு சொல்லி மண்டே டு ஃப்ரைடே ஒன்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த கம்பெனி இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். யாருக்குன்ட்டு டிரான்ஸ்கோட் என்சி ஐடி சொல்யூஷன்ற கம்பெனி தான் இப்போதைக்கு வேகன்சி போயிட்டுருக்கு. ஓகேவா? அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது. சேம் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுமே இன்னும் ஓப்பனிங்ஸ் போது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதுக்கு வேகன்சி போயிட்டுருக்குன்ட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் என்னென்னா இதுக்கு நீங்கள் யாராவது எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணிட்டு டேரெக்டாகவே இருந்ததுன்னா வாக்கிங் போங்க. இல்லை சென்ட் யுவர் ரெஸ்யூம். ஓகேவா? கொடுத்துருக்க லிங்க்குக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த கம்பெனி இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் டெக்னாலஜின்ற கம்பெனி தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நெட் டெவலப்பருக்கு ஜூனியராக இருந்தாலும் சரி சீனியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சப்போஸ் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஜூனியர் நெட் டெவலப்பர் சீனியர் நெட் டெவலப்பர் சொல்லி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே இப்போதைக்கு இதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாக்-இன் இன்டர்வியூ போகலாம். லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எந்த கம்பெனி இப்போதைக்கு வந்து ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை HCL டெக். ஓகேவா? அதுதான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஆனால் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்பூர்லேயும் லக்னோவில் தான் இப்போதைக்கு வேகன்சி போயிட்டுருக்கு. எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் டெஸ்க்கு தான். ஆனால் கிராஜுவேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ் அவுட்டாக இருக்கணும். 2021 2024 பாஸ் அவுட்டாக இருக்கணும். இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் வந்து என்னென்னா கொடுத்துருக்க லிங்க்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களோட இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் ஆகும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.